வணக்கம் நண்பா, நாம இந்த வீடியோவில் பார்க்க போறது GDN. இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஜிடி நாயுடோட ஒரு பயோபிக் தான் இந்த படம். ஸோ அவர் எந்த காலத்தில் ஆரம்பிச்சு ஒவ்வொரு படிப்படியா முன்னேறி அவரோட பொசிஷன் எங்க போய் வந்துட்டு அமைச்சிருக்காரு அப்படிங்கிறத இந்த படத்தோட மொத்த கதையை வந்துட்டு அமைச்சிருந்தாங்க. இதுக்கு நடுவில் பிரிட்டிஷ்காரங்களாகட்டும் நம்ம நாட்டு சேர்ந்தவங்களாகட்டும் இவர் எவ்வளவு பேர் குறைச்சல் கொடுத்தாங்க, இவர் என்ன மாதிரி விஷயங்களை வந்துட்டு புதுசா கண்டுபிடிச்சாரு, மக்களுக்கு என்ன மாதிரி வந்துட்டு நல்லதெல்லாம் செஞ்சாரு, அட்லாஸ்ட் என்ன நடந்துச்சுங்கிறத நீங்க படத்தை வந்துட்டு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் படம் பார்க்கும்போது தான் இப்படி ஒரு ஆளு இவ்வளவு விஷயம் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காரா, அந்த எலக்ட்ரிக் பிளேட்லாம் வந்துட்டு இவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரா இந்த விஷயத்தெல்லாம் அப்படின்ட்டு எனக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருந்ததுன்னு சொல்லலாம். நான் இந்த படத்துல அவர் ஒவ்வொரு விஷயமா கண்டுபிடிச்சதுல அடிக்க சொல்றதுக்கே வந்துட்டு ஒவ்வொன்றா வந்துட்டு விரல விட்டு யோசிச்சிருந்தேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு மோட்டார் சைக்கிள் வாங்கினாரு, அதை பிரிச்சு போட்டு வந்துட்டு பண்ணிட்டு இருந்தாரு, பருத்தி மில் ஆரம்பிச்சாரு, அதுக்கப்புறமேட்டு ஒரு பஸ் வந்து 200 பஸ் ஆக்கி யுனைடெட் மோட்டார் சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாரு. இதுக்கப்புறம் ஜெர்மனி கம்பெனியோட பேசி அங்க இருக்கிற பென்ஸ் நிறுவனத்தை நமக்கு கோயம்புத்தூர்ல வந்துட்டு ஓபன் பண்றதுக்கான ஒரு ஃபேக்டரி அவுட்லெட் எல்லாம் வந்துட்டு பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லும் போது பெருசா படிப்பறிவு இல்லாத ஒருத்தர் ஒவ்வொரு விஷயமா கத்துக்கிட்டு அடுத்தடுத்த லெவல்ல வந்துட்டு எவ்வளவு பெரிய ஒரு பிசினஸ் தொழிலதிபரா மாறி இருக்காரு அப்படின்னு சொல்றதுலாம் நான் உட்காந்து யோசிச்சிருந்தேன். இதை யோசிக்கிறதே எனக்கு கஷ்டமா இருக்கு. இவர் புதுசா அந்த காலத்துல எப்படி இவ்வளவு யோசிச்சிருக்காரு அப்படின்னா ஒரு மூளை எப்படி செயல்பட்டுருன்னு பார்க்கும்போது எனக்கே ரொம்ப வியப்பா தான் இருந்ததுன்னு சொல்லலாம். எனக்கு இந்த படம் பார்க்கும்போது இவரை பத்தி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் உட்காந்து இவரை பத்தி இனிமே சர்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு எண்ணத்திலுமே இருக்கிறேன்னு சொல்லலாம். ஜிடி நாயுடு எங்கேயோ ஸ்கூல்ல படிக்கும்போது ஒரு கேள்விப்பட்ட பேரா இருக்கும். அதுக்கப்புறமேட்டு இப்போ கோயம்புத்தூருக்கு அந்த பாலத்துக்கு அந்த பேர் வைக்கும் போது ரீசெண்ட் டைம்ஸ்ல அந்த பேர் வந்துட்டு அடிபட்டு இருந்தது. ஒரு ரொம்ப நாள் கழிச்சு இப்போ இந்த படம் பார்க்கும்போது எனக்கு அவரை பத்தி ஒரு விஷயம் நல்லாவே இருந்தது. இந்த படம் பார்க்கும்போது மாதவன் அந்த கேரக்டர் ரொம்ப அழகா பண்ணியிருந்தாரு. மாதவன் தவிர்த்து சத்யராஜ், ஜெயராம், தம்பிராமையா, துஷாரா விஜயன், பிரியாமணி அப்படின்ட்டு அவங்க கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை நல்லாவே பண்ணியிருக்காங்க. பின்னணி இசை நல்லாவே இருந்தது. கடைசி த்ரூஅவுட் கிளைமேக்ஸ் வரும்போது ஒரு ட்விஸ்ட் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. உண்மையாலே நடந்ததா தம்பிராமையா நீங்க ஜிடி நாயுடு கிடையாது ஜீனியஸ் நாயுடுன்னு சொல்ற மாதிரி அந்த ஒரு வசனத்துக்கு ஏத்த ஒரு ட்விஸ்டா அது வந்துட்டு அமைச்சிருந்தாங்கன்னு சொல்லலாம். ஓவரால் எனக்கு இந்த படம் ஒரு நல்ல படமாக இருந்தது. நீங்க கூட பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி போச்சுங்க நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு தட்டி விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.